என்ன இவ்வளவு கூட்டம் கூட்டமா ஒரு தேங்காயை வச்சுக்கிட்டு மரத்தை ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். லவ் ஃபேர் ஆனவங்க ஒன்று சேரத்துக்கும், குடும்ப கஷ்டம், குழந்தை இல்லாதவங்களுக்கும் இங்கே ஒரு பழமையான ஒரு 300 வருஷம் ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்தில் ஒரு சோப்பு துணியில் ஒரு தேங்காய் வச்சு கட்டி 109 தடவை அந்த மரத்தை சுற்றி வந்தால் போதுங்க, நம்ம நினச்சிக்கறி நடக்கும் சொல்லிட்டு இந்த ஊர் பொதுமக்களும் அப்புறம் இந்த கோயிலுக்கு வரவங்க சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை சக்தி இருக்குது இந்த அம்மா கிட்ட. எந்த கோயிலையும் நான் பார்க்கல அந்த மாதிரி ஒரு சக்தி. அந்த ஒரு வேண்டுதல் வச்சவே போதும். போகாத கோயிலில் வேண்டாத சாமியில் கடைசியில் இந்த அம்மா கிட்ட வந்த பிறகு எந்த குறையுமே இல்லை. மனசு ஆறுதலாக இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் சில விஷயங்கள்லாம் இங்கே வந்து வேண்டியிருக்கிறேன், அதெல்லாம் நடந்திருக்கு. செவுத்துல காயின் ஓட்டுற மூலியமா கடன் பிரச்சனையும், நம்ம தலையில வந்து எலுமிச்சங்காய் சுத்துறதுனாலையும் நம்ம மேல இருக்க திஷ்டியும் கலைன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல 252 அடியுடைய மிகப்பெரிய சிலை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு வரதுக்கு பஸ் வசதி 5 நிமிஷத்துக்கு ஒருக்க இருக்குதுங்க. அன்னதானம் பாத்தீங்கன்னா 365 நாளும் போடுறாங்க. இந்த கோயில் எங்க ரொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் இருக்கிற ஹோஸ்கோட் பக்கத்துல இருக்கிற கம்பளிபுரான்னு ஒரு கிராமத்துல காட்டேரம்மன் கோயில் இருக்குதுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.